ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோ டிஎன்எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி டெஸ்ட் 6 சரிங்களா. ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து நான் நடத்திட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. அடுத்து வரக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ கூடிய விரைவில் ஃபுல் டெஸ்ட் வந்து வைக்க போகிறேன். கோஆப்ரேட்டிவ் ப்ளஸ் ஜிகே, ஜிடி, மென்டல் ஆப்டிடியூட், மேக்ஸ், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வரும். ஸோ நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க கேள்வி நம்பர் 1க்குள்ளே போகலாம். வங்கி தொழில் என்பது என் மூளையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில் என்று கூறியவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பம்பாய் வங்கி விசாரணை குழு. 2வது கேள்வி, நாட்டின் விவசாயம், சேவைகள், தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான நாடி நரம்பாக திகழ்வது எது? வங்கியியல் சேவை, பேங்கிங் சர்வீசஸ். 3வது கேள்வி, வங்கியியல் என்பது பொதுமக்களிடமிருந்து வைப்பீடுகள் திரட்டி அதனை கடன்களாக வழங்குதல் மற்றும் முதலீடுகள் மேற்கொள்ளும் நோக்கத்திற்காக பயன்படுத்துவதாகும். இது வந்து வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 பிரிவு 5B படி. ஸோ இது டெஃபனேஷன் சொல்லியிருக்கிறாங்க. 4வது கேள்வி, நாட்டின் தலைமை வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி. 5வது கேள்வி, ரிசர்வ் வங்கியின் தலையாய பணி பணப்புழக்கம் மற்றும் கடன்களை முறைப்படுத்துவது. இதில் பணப்பழக்கம்னு வந்திருக்கு, இல்லை பணப்புழக்கம் மற்றும் கடன்களை முறைப்படுத்துவது. 6வது கேள்வி, வங்கியின் பங்கு மூலதனத்தில் அரசின் பங்கு 51%, அதற்கு கூடுதலாகவும் இருப்பின் அவ்வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, நேஷனலைஸ்டு பேங்க். 7வது கேள்வி, வங்கிகளின் பங்கு மூலதனம் தனியாரால் முதலீடு செய்யப்பட்டு இருப்பின் அவ்வங்கிகள் தனியார் வங்கி, பிரைவேட் பேங்க்ஸ். 8வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி அளிக்கும் அங்கீகாரத்தின்படி வங்கிகள் 2 வகைப்படும். அது ஒன்று அட்டவணையில் இடம்பெற்ற வங்கிகள் மற்றும் அட்டவணையில் இடம்பெறாத வங்கிகள், ஷெட்யூல்டு பேங்க்ஸ், நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். 9வது கேள்வி, அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகள். 10வது கேள்வி, குறுகிய கால கூட்டுறவு கடன் அமைப்பு 3 அடுக்கு முறை. 11வது கேள்வி, வேளாண்மை என்பது தோட்டக்கலை, பூந்தோட்டக்கலை, மலைப்பயிர்கள், பழமரம் வளர்த்தல் மற்றும் பயிர்கள் வளர்த்தல், விதைப்பயிர்கள், ஆடு வளர்த்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். கூட்டுறவு சங்கத்தின் சட்டப்பிரிவு 2 உட்பிரிவு 1 படி. 12வது கேள்வி, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த நோக்கங்களுக்கு நிதி திரட்டி கடன் வழங்கும் சங்கம் எது? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். 13வது கேள்வி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் விவசாய இடுபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருள் வர்த்தகமும் செய்வதால் வங்கி என்னும் பெயரை பயன்படுத்த இயலாது குறித்த சட்டப்பிரிவு வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 பிரிவு 8 படி. 14வது கேள்வி, துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 29/4/1955. 15வது கேள்வி, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கைரா வந்து குஜராத் மாநிலத்தில் இருக்குது. 16வது கேள்வி, அமுல் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1946. 17வது கேள்வி, இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு இஃப்கோ தலைமையிடம் எங்கு உள்ளது? நியூ டெல்லி. 18வது கேள்வி, ஜவ்வரிசி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது? சாபுதானா. 19வது கேள்வி, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தலைமையிடம் எங்கு உள்ளது? டெல்லி. 20வது கேள்வி, சேகோ சர்வ் என்பது என்ன? ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச். 21வது கேள்வி, சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1981. 22வது கேள்வி, சேலம் ஸ்டார்ச் மற்றும் சேகோ உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம் சட்டத்தின்படி பதிவு பெற்றது தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1961 படி. 23வது கேள்வி, இந்தியாவிலேயே முதன்முதலாக ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் பொருட்களின் விற்பனைக்காக துவங்கப்பட்ட ஒரு தொழில் கூட்டுறவு சங்கம் எது? சேகோ சர்வ். 24வது கேள்வி, கீழ்கண்டவைகளில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் டான்ஃபெட் ஒரு அங்கம் எது? பாமினி உர ஆலை, மன்னார்குடி. 25வது கேள்வி, பாமினி உர ஆலை தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு 21/1/1971. 26வது கேள்வி, தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பணி கூட்டுறவு இணையம்
பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1972ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 3ஆம் நாள். 27வது கேள்வி. தேசிய வீட்டு வசதி இணையம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1969. 28வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் சென்னை மத்திய வீடு அடமான வங்கி என்ற பெயரில் சென்னையில் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 18/3/1959. 29வது கேள்வி. முதலில் பம்பாயில் சரஸ்வதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் என்ற பெயரில் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1912. 30வது கேள்வி. தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1935. 31வது கேள்வி. தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1965. 32வது கேள்வி. தமிழ்நாடு பால்வள நிறுவனம் துவக்கப்பட்ட ஆண்டு 1/7/1972. 33வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 15/12/1980. 34வது கேள்வி. முதலாக கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் ஆரம்பிக்கப்பட்ட இடம் மும்பை. 35வது கேள்வி. தமிழ்நாட்டில் பால் கூட்டுறவுகளின் அமைப்பு முறை 3 அடுக்கு முறை. 36வது கேள்வி. தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் யாரால் துவங்கப்பட்டது? டாக்டர் வர்கீஸ் குரியன். 37வது கேள்வி. ஆபரேஷன் ஃப்ளட் என்பது என்ன? பால் பெருக்கு திட்டம். 38வது கேள்வி. பால் பெருக்கு திட்டத்தின் முதல் கட்டம் 1971 முதல் 30/6/1976 வரை. 39வது கேள்வி. முதலில் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1904. 40வது கேள்வி. தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மொத்த பண்டகசாலை 1939இல் ஏற்படுத்தப்பட்ட இடம் மதுரை ராமநாதபுரம். 41வது கேள்வி. டாக்டர் நடேசன் குழு கூட்டுறவு சங்கங்கள் தோல்வியடைய காரணங்களை அறிக்கையாக கூறிய ஆண்டு 1960. 42வது கேள்வி. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1965. 43வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1966. 44வது கேள்வி. பொது விநியோக திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. 45வது கேள்வி. கிராம அங்காடி திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. 46வது கேள்வி. புதிய பொது விநியோக திட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1979. 47வது கேள்வி. தமிழ்நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் அடுக்குமுறை 4 அடுக்குமுறை. 48வது கேள்வி. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் எந்த குழுவின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? டாக்டர் நடேசன் குழு 1965. 49வது கேள்வி. தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1966. 50வது கேள்வி. முதலில் 1939இல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை அமைக்கப்பட்ட இடம் மதுரை ராமநாதபுரம். 51வது கேள்வி. 1966-67 கூட்டுறவு சிறப்பு அங்காடிகள் ஏற்படுத்தப்பட்ட இடங்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம். 52வது கேள்வி. 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் எத்தனை சிற்றங்காடிகள் நிறுவ அரசு திட்டமிட்டது? 100. 53வது கேள்வி. தமிழ்நாட்டில் கிராம அங்காடி திட்டம் 1978ஆம் ஆண்டு முதல் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வந்த திட்டம் தற்போது டேஷ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறது. பொது விநியோக திட்டம். 54வது கேள்வி. ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டைகளின் வகைகள் எத்தனை? 7. 55வது கேள்வி. மண்ணெண்ணெய் வழங்கும் நிலையம் நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டில் டேஷ் முதல் செயற்பட்டு வருகிறது? 1997 முதல் செயற்பட்டு வருகிறது. 56வது கேள்வி. கிராம தொழில்கள் ஆணைக்குழு சட்டம் ஒன்றை இந்திய அரசு நிறைவேற்றிய ஆண்டு 1965. மாநில அளவில் 57வது கேள்வி. மாநில அளவில் தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? இது 1960ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்தது. 1959ஆம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. 58வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு பனை வெல்லம் இணையம் ஒன்று மாநில அளவில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1958. 59வது கேள்வி. பண்ணை செல்வம் என்ற செய்தி மலரை வெளியிடும் இணையம் எது? தமிழ்நாடு கூட்டுறவு பனை வெல்லம் இணையம். 60வது கேள்வி. தொழில் கூட்டுறவுகளின் தேசிய இணையம் 1966-67 எங்கு அமைந்துள்ளது? நியூடெல்லி. 61வது கேள்வி. இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து செய் நிலையம் மற்றும் பண்டகசாலை இம்காம்ஸ் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது? திருவான்மியூர். 62வது கேள்வி. தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுச் சங்கம் சென்னையில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1935. 63வது கேள்வி.
வங்கியியல் ஒருமுறை சட்டம் வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 5 எண்ணின் படி பிணையமாக கொடுக்கப்பட்ட சொத்தின் சந்தை மதிப்பு கடன் தொகைக்கு குறையாமல் இருந்தால் அக்கடன் டேஷ் எனப்படும். பிணையக்கடன். 64வது கேள்வி. கடன் பெறுவதற்கு குறைந்தபட்ச சிபில் ஸ்கோர் மதிப்பெண்கள் எவ்வளவு இருக்க வேண்டும்? 720. 65வது கேள்வி. சிபில் விரிவாக்கம் தருக. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட். 66வது கேள்வி. அசையும் சொத்துக்களின் மீது பற்று பொறுப்பை ஏற்படுத்துவதற்கு இது ஒரு வழியாகும். இதில் சொத்துரிமை சொத்தும் கடனாளியிடமே உள்ளன. பந்தக கடன். 67வது கேள்வி. என்பிசிஐ விரிவாக்கம் தருக. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. 68வது கேள்வி. முதலில் தமிழ்நாட்டில் 1989ஆம் ஆண்டு எந்த மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக்குழு தொடங்கப்பட்டது? தருமபுரி. 69வது கேள்வி. மகளிர் சுய உதவிக்குழு உருவாக்க எத்தனை உறுப்பினர்கள் தேவை? 12 முதல் 20 பெண்கள். 70வது கேள்வி. மாற்றுத்திறனாளிகள் கொண்ட குழுக்கள் மற்றும் தொலைதூர பழங்குடியினர் பகுதிகளில் உருவாக்கப்படும் குழுக்கள் எனில் குறைந்தபட்சம் டேஷ் நபர்கள் இருக்கலாம். 5 நபர்கள். 71வது கேள்வி. சுய உதவி குழுக்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் அதிகபட்ச கடன் அளவு எவ்வளவு? 20 லட்சம். 72வது கேள்வி. மாற்றுமுறை ஆவணச்சட்டம் பிரிவு 4 எதை பற்றி கூறுகிறது? உறுதிமொழி பத்திரம் ப்ராமிசரி நோட்டு. 73வது கேள்வி. மாற்றுமுறை ஆவணச்சட்டம் பிரிவு 5 என்பது மாற்றுச்சீட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். 74வது கேள்வி. மாற்றுமுறை ஆவணச்சட்டம் பிரிவு 6 எதை பற்றி கூறுகிறது? காசோலை செக். 75வது கேள்வி. காசோலை கீறல்கள் வகைகள் எத்தனை? 2. 76வது கேள்வி. மாற்றுமுறை ஆவணச்சட்டம் 1881 பிரிவு 123 எதை பற்றி கூறுகிறது? பொது கீறல். 77வது கேள்வி. மாற்றுமுறை ஆவணச்சட்டம் பிரிவு 124 எதை பற்றி கூறுகிறது? சிறப்பு கீறல். 78வது கேள்வி. வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் பிரிவு 18 என்பது குறைந்தபட்ச ரொக்க இருப்பு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. 79வது கேள்வி. செயல்படா சொத்தாக கருதப்படாத விவசாயம் மற்றும் விவசாய மற்ற கடன்கள் தரமான கடன்கள் நட்ட ஒதுக்கீடு சதவீதம் இல்லை. 80வது கேள்வி. 3 ஆண்டுகளுக்கு மிகாத தவணை தவறிய கடன்கள் தரம் குறைந்த கடன்கள் ஒதுக்கீடு சதவீதம் 5%. 81வது கேள்வி. 3 ஆண்டு முதல் 4 ஆண்டுகள் வரை உள்ள தவணை தவறிய D1 சந்தேக கடன்கள் ஒதுக்கீடு சதவீதம் 10%. 82வது கேள்வி. 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆனால் 6 ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள தவணை தவறியவை D2 நட்ட ஒதுக்கீடு சதவீதம் 15%. 83வது கேள்வி. 6 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள தவணை தவறிய D3 ஒதுக்கீடு சதவீதம் 50%. 84வது கேள்வி. பிணையமில்லாத கடன்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அல்லது தணிக்கையாளரால் கண்டறியப்படுபவை நட்ட கடன்கள் லாஸ் அசட்ஸ் ஒதுக்கீடு சதவீதம் 100%. 85வது கேள்வி. IRAC விரிவாக்கம் தருக. இன்கம் ரெகக்னிஷன் அண்டு அசட் கிளாசிஃபிகேஷன். 86வது கேள்வி. KYC விரிவாக்கம் தருக. நோ யுவர் கஸ்டமர். 87வது கேள்வி. CTR விரிவாக்கம் தருக. கேஷ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். 88வது கேள்வி. STR விரிவாக்கம் தருக. சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். 89வது கேள்வி. EFT விரிவாக்கம் தருக. எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். 90வது கேள்வி. NEFT விரிவாக்கம் தருக. நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். 91வது கேள்வி. IMPS விரிவாக்கம் தருக. இமிடியட் பேமெண்ட் சர்வீஸ். 92வது கேள்வி. USSD விரிவாக்கம் தருக. அன்ஸ்ட்ரக்சர்டு சப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் டேட்டா. QSAM விரிவாக்கம் தருக. குவாரி சர்வீஸ் ஆன் ஆதார் மேப்பர். UPI விரிவாக்கம் தருக. யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். 95வது கேள்வி. MPIN விரிவாக்கம் தருக. மொபைல் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். 96வது கேள்வி. AEPS விரிவாக்கம் தருக. ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். 97வது கேள்வி. தேசிய விவசாய மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1982. 98வது கேள்வி. 1949 இயற்றப்பட்ட வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 35 படி கூட்டுறவு வங்கிகளை ஆய்வு செய்ய இந்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரங்களை கொண்ட சிறப்பு சட்டம் டேஷ் முதல் கூட்டுறவு வங்கிகளுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 1966 முதல். 99வது கேள்வி. கணினி மற்றும் நெட்வொர்க்கை உள்ளடக்கிய ஒரு குற்றமாகும். சைபர் கிரைம். 100வது கேள்வி. IFSC என்பது 11 இலக்க எண்ணாகும். நன்றி, வணக்கம்.